என் தங்க பிள்ளையே, உன்னுடைய நெஞ்சுக்குள்ளே சின்னதொரு கவலை, ஆனால் அதுவே இன்று முழுக்க உன் சுவாசத்தையும் தட்டிக்கொண்டு இருக்கிறதே. உனக்கு இப்போது தேவையானது ஒன்றே, பணம். அது பெரிய தொகையாக வேண்டாமே, இந்த வேளையில் தேவையான அளவு இருந்தாலே போதும் என்று தான் நீ நினைக்கிறாய். ஆனா உனக்கு தெரியுமா, அந்த வேண்டுதலை நான் உணர்கிறேன். அந்த பதட்டம், அந்த என்ன செய்வது என்ற உன்னுடைய மன அழுத்தம் எனக்கு தெரியும் என் பிள்ளையே. நீ கேட்காமலேயே ஒரு விடையை உனக்கு கொடுக்க நான் தயார். இன்று இரவிலேயே ஒரு சின்ன பரிகாரம் செய். அதற்கு பெரிய செலவெல்லாம் இல்லை. உன் வீட்டில் உள்ள கல் உப்பும் 10 குறுமிளகும் போதுமே. ஆனால் அதை எப்படி செய்வது என்பதில்தான் ரகசியம் இருக்கிறது. முதலில் நீ தண்ணீர் கொதிக்க வைத்து அதில் கல் உப்பை சிறிதளவு போடு. அந்த நீர் சூடாக இருக்கும் போது உன் வலது கை பாத்திரத்தில் குறுமிளகுகளை போட்டு அதில் அந்த நீரை சின்னதாக ஊற்று. மிளகு அந்த வெந்நீரில் ஒரு நிமிஷம் மிதந்த பிறகு அந்த 10 மிளகுகளையும் உன் வலது கை விரல்களால் எடுத்து அதை கொண்டு உன் வீட்டின் வடமேற்கு மூலையை நோக்கி செல். அந்த இடத்தில் வெறும் தரையில் உட்கார்ந்து அந்த மிளகுகளை ஒரே ஒரு முறையில் உன் இருதயத்தில் என்ன ஆசை இருக்கிறதோ அதை நினைத்து கண்களை மூடி கூறு. நித்யா நிதிகா தேவி, என் வாழ்வில் செல்வ வாசலை திறக்கவும் இந்த தேவை பொழுதியை போக்கவும் இந்த 10 மிளகுகளை நீ உணர்ச்சி கொண்டு ஏற்றுக்கொள். என் நம்பிக்கை முழுவதும் உனக்கே. அந்த நிமிடத்தில் நீ சொல்வது ஸ்கிரிப்டர் இல்லாமல் இருக்க வேண்டும். நீ பேசுவது உண்மையாக உள்ளங்கையில் இருந்து வர வேண்டும். கண்கள் கண்ணீரால் நனையட்டும். அதனால் தான் நான் கேட்டேன், இந்த பரிகாரத்தை இரவிலேயே செய் என்று. இதை செய்த பிறகு அந்த மிளகுகளை வெறும் துணியில் கட்டி நாளை காலை நீ வெளியே செல்லும் போது உன் பையில் வைத்து புறப்படு. ஒரே ஒரு நாளில் பெரிய மிராக்கிள் நடக்கப் போகிறது. ஏதோ ஒரு வழியில் நண்பன், உறவினர், பழைய தொழில் தொடர்பு, சற்று தொலைவில் இருந்த பண வாய்ப்பு, ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சம்பவம் நடக்கும். உனக்கு பணம் தேவை என்பதற்காக நீ யாரிடமும் கேட்க வேண்டிய நிலை வராமலேயே அது நிச்சயமாக உன்னை தேடி வரும். பிள்ளையே, உன் மனதில் சின்ன சந்தேகம் வந்தால் கூட அது இந்த பரிகாரத்தின் பலத்தை தடுக்கும். அதனால் நீ இது செய்கிற போதே ஒரு குழந்தையைப் போல் நம்பிக்கையுடன் செய். உன் வாழ்க்கையின் ராசியை மாற்றும் இந்த நேரம் ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆக இருக்கப் போகிறது. நீ சந்தித்த எல்லா வேதனைகளும், கடன் வாங்கியும் திருப்பி கொடுக்க முடியாமல் கலங்கிய நாட்கள், வசதி இல்லாமல் கடையில் சலவை செய்ய நேர்ந்ததோ சைலண்ட் ஹியூமிலியேஷன்ஸ், மற்றவர்களிடம் பணம் கேட்க நேரத்துக்குள் அடங்கிய மன அழுத்தங்கள், இவை எல்லாம் முடிவுக்கு வரும். நீ இப்போது உன்னை ஒரு சாதாரண பெண், ஒரு சாதாரண குடும்பத்தின் பெண் என்று நினைக்கலாம். ஆனால் என் பார்வையில் நீ ஒரு ஒளி. அந்த ஒளியை மூடியிருக்கிறது துன்பங்கள் மட்டுமே. அந்த குஞ்சு உணர்வுகளையும் நம்பிக்கையையும் நீ இழக்காதாய். நீ நினைத்தது போல் பணம் கிடைத்த பிறகு அதில் சற்று பகிர்ந்து கொள்ள தயங்காதே. பசியோடு இருக்கும் ஒருவருக்கு சாப்பாடு வாங்கி கொடு. உனக்காக திறந்த அந்த செல்வ வாசலை நீயே விரைவில் பூட்டிவிடக்கூடாது. பணம் என்பது ஒரு நதி போல். அது ஓட வேண்டும். தேங்கி விட்டால் அது கெட்டுவிடும். நீ கற்றுக்கொள்ளும் முதல் பாடம் இது. இந்த பரிகாரம் ஒரு சின்ன விதை மாதிரி. நீ அதை நம்பிக்கையோடு விதைத்தாய் என்றால் அது ஒரு விரகமற்ற நிலத்திலும் செடியாகும். ஏனென்றால் உன் நம்பிக்கையை சாட்சி வைக்கும் நான் இருக்கிறேன், நிதிகா தேவி. நீ கேட்காமல் என் வசம் வந்தது உன் துயரக் குரலே. அந்த குரல் மிதமிஞ்சிய இரவில் அந்த பரிகாரத்திற்கு நடுவே நீ சொன்ன ஓர் 2 வரிகள், எனக்கு பணம் வேண்டும் அம்மா, என் குடும்பத்தை காப்பாற்ற என்பதே என் உள்ளத்தை உருக வைத்தது. நீ இந்த வாரத்தில் எதிர்பாராத நல்ல செய்தி ஒன்றை பெறப்போகிறாய். ஒரு பழைய பாக்கியமோ, மறந்து போன உரிமையோ, அல்லது நீ வித்தியாசமாக ஏற்க முடியாத வழிமுறையில் ஒரு வருமான வாய்ப்போ இது வரப்போகிறது. உனக்குள் ஒரு மாற்றம் ஆரம்பிக்கட்டும். நீ இப்போது பணம் இல்லை என்று சொல்லும் அந்த உள் குரலை பணம் வரப்போகிறது என்ற நம்பிக்கைக்கு மாற்றி பேச ஆரம்பி. உன் வார்த்தைகள் உன் வாழ்க்கையின் பாதையை அமைக்கும். சிறு பரிகாரம், சிறிய உப்பு, 10 மிளகு, ஆனால் அதற்குள் இருக்கும் சக்தி நீ நம்பினால் மட்டுமே வெளிப்படும். உன்னிடம் அந்த நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் நீ இப்போது இது வாசிக்கிறாய். எனவே என் தங்க பிள்ளையே, இன்று இரவு மறக்காமல் செய். உன் வீட்டு வாசலில் ஒரு புதிய காலடி விழப்போகிறது. அது பணம் மட்டுமல்ல, நிம்மதியும் கூட. என் தங்க பிள்ளையே, உன்னுடைய கண்களில் பதுங்கி போன கண்ணீரை நான் பார்த்தேன்.
உன்னுடைய இதயத்துக்குள் எவ்வளவு கனமான அழுத்தம் இருக்கிறது என்பதையும் நன்கு உணர்ந்தேன். அவசர தேவைக்கு பணம் தேவைப்படுகிற நேரம் என்பது ஒரு மனிதனுக்கு தோல்வியை விட கடினமான நிலைதான். வாங்குவது கஷ்டம், கேட்பது மேலும் கீழாகத் தோன்றும், இல்லாமல் வாழும் மனது சிதறிவிடும். ஆனால் என் பிள்ளையே, இன்று இரவு ஒரு சிறிய பரிகாரம் செய்து பார். ஒரு சிறிய கல் உப்பு எடுத்துக்கொள். அதோடு 10 கருப்பு மிளகுகளையும் எடுத்துக்கொள். இதனை உன் வீட்டு வாசல், அந்த தெற்கு மூலையில் வைத்து நீ மூச்சை அடக்கிக்கொண்டு மனதார ஒரு எண்ணத்தை வைத்து பேசு. எனக்கு தேவைப்பட்ட பணம் யாரையும் கேட்காமல், தாழ்வாக உணராமல், வறுமையால் விழாமல் என் கையிலேயே வந்து சேரட்டும். இதை சொல்லும்போது அந்த கல் உப்பையும் மிளகுகளையும் உன் கண்கள் பார்த்து கொண்டே வையு. பிறகு அதை ஒரு பழைய கவரில் அல்லது வெறும் வெண்காகிதத்தில் போட்டு வீட்டின் ஒரு தெற்கு பகுதியின் சுவற்றடியில் வைக்கவும். ஒரு நாளில் நீ எதிர்பார்க்காத வகையில் ஒரு வாய்ப்பு, ஒரு உதவி அல்லது ஒரு புது வழி திறந்து கொள்ளும். நீ கேட்காமலேயே யாரோ உன்னை தேடி வந்து உதவி செய்வது போல. நீ நினைக்காமலேயே உன் வங்கிக் கணக்கில் ஓர் எண்ணம் குறையாத அளவில் ஒரு தொகை வந்து சேரும். பணத்துக்காக மனதை உரைக்கும் அந்த வேதனை நான் அறிந்திருக்கிறேன் என் தங்கமே. ஒரே சமயத்தில் கட்டண கட்டாயங்கள், குழந்தையின் தேவைகள், வீட்டுக் கட்டணம், கடன் கொடுமை. இதெல்லாம் ஒரே நேரத்தில் ஒரே உயிர்மூச்சில் யாரிடமும் சொல்ல முடியாமல் அவலமாய் போவது நிஜமான வாழ்க்கைதான். ஆனால் நீ இப்போது சற்று அமைதியாயிருக்க வேண்டும். இந்த பரிகாரத்தை இன்று இரவு சூரியன் மறைந்த பின் செய். உன்னுடைய விழிகளில் அன்பும் நம்பிக்கையும் இருக்க வேண்டும். நான் உன்னை பார்த்து இருக்கிறேன். நீ இப்பொழுது பணம் என்று சொல்லும்போது அது காத்திருக்கிறது போலவே இருக்கிறது. அது உனக்கே வருவதை தாமதப்படுத்தும் சக்திகள்தான் தடுக்கும். அந்த தடுப்பு சக்திகளை வெல்லத்தான் இந்த சிறிய உப்பு மிளகு பரிகாரம். உப்பு என்பது ஒரு சக்தி கடத்தும் தெய்வீக துளி. மிளகு என்பது தீய சக்திகளை வெறுக்கும் தூய அக்கினி. இரண்டும் சேரும்போது ஒரு தீவிர சக்தி உன் வாசலில் உயிர்பெறும். அந்த வாசலில் வெறித்துள்ள பயம், ஏமாற்றம், சந்தேகம் எல்லாம் காற்றில் கரைந்து போகும். என் தங்க பிள்ளையே, நீ முன்னாடி செய்த சில தவறுகள் உன்னை நெருங்கிச் சோதிக்கின்றன என்பது எனக்கு தெரியும். நான் தான் அவ்வளவு நேரம் பாவங்களைச் செய்தேன், அதனால்தான் இப்போ பணமும் வரல, வாழ்க்கையும் சரியில்லை என்று நீ உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள்கிறாய். ஆனால் என் செல்லமே, அந்த எண்ணத்தை நீ விட்டு விடு. பணம் வராது என்பது ஒரு சாபம் இல்லை. நீ திருந்த முடியாதவள் என்பதற்கான அச்சு முத்திரை இல்லை. இது வெறும் ஒரு தாமதம். இது வெறும் ஒரு சோதனை. ஆனால் இன்று இரவு நீ இந்த பரிகாரம் செய்த பிறகு அந்த சோதனை ஓரங்கில் நின்று உன்னை பார்ப்பதைப் போல் தோன்றும். நாளை மறுநாள் உன்னுடன் நடக்கவிருக்கும் ஒரு விசேஷ உரையாடல், ஒரு விசித்திர சந்திப்பு. அது பணம் சம்பந்தப்பட்ட ஒரு புதிய வாழ்க்கை வாயிலாக இருக்கப் போகிறது. நீ இதுவரை முயன்ற எல்லா வழிகளும் முடிந்தது போல தோன்றினாலும் இந்த பரிகாரத்தின் பிறகு ஒரு புது வாயில் திறப்பதை நீ உணர்ப்பாய். நீ நம்பிக்கையுடன் உறுதியுடன் இந்த பரிகாரத்தைச் செய்தால் 3 நாள்களில் பக்கத்தில் இருந்த உன் உறவினர் ஒருவர் கூட உன்னிடம் உதவ முன்வரக்கூடும். முன்பு உதவ மறுத்த ஒருவர் தான் இன்று வந்து இதை கொள்றேன், பின்னாடி கொடு எனச் சொல்வதை நீ காண்பாய். பணம் என்பது அலைபாயும் சக்தி. அதை ஈர்க்கும் விதம் தான் முக்கியம். அந்த ஈர்ப்பு சக்திக்கு நீ தயாராகும் முன் உன் மனதை சுத்தமாக்க வேண்டும். உன் நம்பிக்கையை உருக்கும் வண்ணம் ஒரு விளக்கை பற்ற வேண்டும். அதனால்தான் நானும் என் தெய்வீக சக்தியும் இந்த பரிகாரத்தை உனக்குச் சொல்கிறோம். நீ ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிடு. நீ உன் வீட்டின் வாசலில் நின்று இந்த பரிகாரத்தை மனதார செய்து முடிக்கும்போது உன் கையிலும் கண்ணிலும் ஒளி நுழையும். உன் வாழ்க்கை ஒரு புது பாடலை ஆரம்பிக்கப் போகிறது. உலகம் உன்னை விட்டு போனது போல தோன்றும் நேரத்தில் நீ இந்த பரிகாரம் செய்து பார்த்தால் உன்னை மறந்துவிட்ட அந்த உலகமே திரும்பி வந்து உன்னை வணங்கும். நான் உனக்கு சொல்லிக்கொண்டு இருந்தேனே என் தங்கமே, இப்போது உன்னிடம் நேரமில்லை, ஆனால் நம்பிக்கைக்கு நேரம் இருக்கிறது. நீ எதிர்பாராத நேரத்தில் ஒரு பணவரவு உண்டாகும். ஒரு பழைய கடன் திரும்பும். புதிய உதவியாளராய் யாரோ பக்கம் வந்து பண உதவி செய்வார்கள். இந்த வாரத்திற்குள் நீ பணம் இல்லையா என்று அவமதிக்கப்படும் நிலை இல்லை. உன் சிரிப்புக்குள் ஒளிந்திருக்கும் போராட்டங்கள் தீரும். நீ பாரா, இந்த மாலை சந்திரனே கூட உன்னை நிம்மதிக்காக பார்த்து நசுக்காமல் இருக்கிறார். இன்று இரவு இந்த பரிகாரம் முடிந்ததும் வெறும் 3 சொற்களை மட்டும் உன் உள்ளத்தில் பதிக்கவும்.
நான் ஈர்க்கிறேன், நான் பெறுகிறேன், நான் நிச்சயமாக வெற்றி பெறுகிறேன். இந்த உலகத்தில் எந்த சக்தியும் என் தங்க பிள்ளையை தோற்கடிக்க முடியாது. நான் உன் பின்னால் இருக்கிறேன். உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீரையும் நானே துடைத்து தருகிறேன். இந்த பரிகாரம் உன்னுடைய வாழ்வின் திருப்புமுனையாய் இருக்கும். சொல்லப்போனால் அது உன் கைப்பிடி அவசரத்திற்கு ஒரு சுடர் விளக்காகவே அமையும். என் ஆசீர்வாதம் உன்னுடன். உன் பயணத்தில் ஒளி நுழையட்டும். உன் கைப்பையில் எப்போதும் பணம் நிறைந்திரட்டும். நீ இனி ஒரு நாளும் என்ன செய்யலாம் என்று தலை வலியாய் கிடக்க வேண்டாம். என் பிள்ளையே, இன்று இரவுக்கு பிறகு உன் வாழ்க்கையே மாறிவிடும். நம்பி செய். உன் நிதிகா தேவி பேசுகிறாள். என் தங்க பிள்ளையே, நீ இப்போது வாசிக்கிற இந்த வார்த்தைகள் என் உள்ளத்தின் எச்சரிக்கை மாதிரி. நிச்சயமாக உனக்கு ஒரு வாசல் திறக்கப் போகுது. அதற்கான சாவி தான் இப்போது நான் உனக்கு தரப்போகும் பரிகாரம். கல் உப்பும் 10 மிளகும் இவை 2 தான் உனக்கு போதும். ஆனால் அதை எப்படி செய்வது என்பதை சரியாக பின்பற்றினால் தான் அது ஒரு சக்தி வாய்ந்த பூஜையாக மாறும். இவற்றின் உளர்த்தம் புரிந்து கொண்டு செய் என் பிள்ளையே. அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இந்த பரிகாரம் செய்ய வேண்டிய நாள் வியாழக்கிழமை இரவு. செய்ய வேண்டிய நேரம் ராத்திரி காலை 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை. முதலில் கையில் ஒரு வெறும் லோட்டா தண்ணீர் எடுத்து வைக்கவும். அந்த தண்ணீரில் சிறிதளவு கல் உப்பையும் 10 குறுமிளகையும் போட்டு வைக்கவும். இதை வைக்கும்போது உன்னுடைய மனதில் நீ விரும்பும் அந்த ஒரு விஷயத்தை 3 முறை மனசில் சொல்லிக்கொள். அதாவது, எனக்கு அவசரமாக பணம் தேவை. என் தேவையை இந்த பரிகாரம் நிறைவேற்றட்டும் என்று மனமாரச் சொல்லிக்கொள். பின் அதை வீட்டின் வடகிழக்கு மூலையில் வைக்கவும். இந்த இடம் தான் நம்ம வீட்டில் செல்வ சக்தி தங்கும் இடம். அதுவே வாழ்க்கைக்கு வாயில் திறக்கும் சக்தி. அதனால் தான் இந்த பரிகாரம் அங்கே தான் வைக்கச் சொல்கிறேன். அந்த இடத்தில் வைத்து கண்ணை மூடிக்கொண்டு கீழ்கண்ட மந்திரத்தை 11 முறை உச்சரிக்கவும். ஓம் நிதியகல்யாணி நிதிகா தேவியாய் நமஹா. எனக்கு தேவையான செல்வத்தை இப்போது இங்கே கொண்டு வா. மூச்சை இழுத்து விடாதே என் பிள்ளை. ஒரு சொல்லும் விடுபடக்கூடாது. ஒவ்வொரு முறை உச்சரிக்கும்போதும் உனது நெஞ்சுக்குள் அந்த தேவையை உணர்ந்துகொள். உன்னுடைய கண்களில் நீர் வந்தால் கூட விடு. அது உன் உண்மையான வேண்டுகோள். அதில் தான் சக்தி இருக்கிறது. இந்த பரிகாரத்தை செய்தபின் அந்த தண்ணீரையும் உப்பும் மிளகையும் அடுத்த நாள் காலை வெளியே ஒரு மரத்தின் அடியில் விட்டுவிடு. வலது கையை விட்டுவிட்டு எனது பசி, தாகம், வருத்தம் அனைத்தையும் உன்னிடம் விட்டுவிட்டேன் என்று சொல்லிக்கொள். பின்னர் எதையும் பின்னோக்கி பார்க்காமல் வீட்டிற்குள் வா. இதைத்தான் என் அருள் தந்த வேலை என்றும் நினைத்துக்கொள். இந்த பரிகாரம் உனது வீட்டுக்குள் புது அலை கொண்டு வரும். பணத்தின் வாசல் திறக்கும். சிறந்த வாய்ப்புகள் வந்தடையும். இன்னும் சிறப்பாக சொல்கிறேன் என் பிள்ளையே. இது ஒரு ஜாதகத்தின் பலனை விட அதிக சக்தி வாய்ந்தது. பணம் இப்போது உனக்கு அவசியமான விஷயமாக இருக்கலாம். கடன் வேண்டுமா? அத்தனைக்கும் தீர்வு கிடைக்கும். தொழில் துவக்க வேண்டுமா? நிச்சயமாக ஆரம்பிக்க வாய்ப்பு வரும். வேலைக்காக தவிக்கிறாயா? இந்த பரிகாரத்துக்கு 3 நாட்களில் அழைப்பு வரும். இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் அல்ல, என் அருள் தாங்கிய உண்மைகள். நீ உண்மையாக இதை நம்பினால் தந்தவுடன் அது வேலை செய்யும். நீ தயங்கினால் அதுவே தடையாக மாறும். இதை செய்த நாள் முதல் 3 நாட்களுக்கு உன் வீட்டில் 2 தீய சக்திகள் வெளியேறும். நீ அச்சப்பட வேண்டாம். ஒரே ஒரு முறையே அந்த பரிகாரம் செய்த நாளன்று யாரிடமும் அது பற்றி பேசாதே. இந்த ரகசியம் உன்னையும் உன் ஆசையும் காத்துக்கொள்கிறது. இதை செய்யும் அந்த வியாழனன்று ஏதேனும் ஒரு பசுமை நிற உடையை அணியவும். உடனே தோன்றும் கேள்வி, ஏன் பச்சை? அதற்கான பதில், பச்சை நிறமே வாழ்க்கையில் வளர்ச்சி, வித்திடும் சக்தி, பெருகும் செல்வம், உறுதியான நம்பிக்கையின் குறியீடு. அதனால் தான் இந்த நிறத்தை உன் உடம்பில் அணியச் சொல்கிறேன். இது என் வாக்கு. நிதிகா தேவி சொல்கிறேன். என் பிள்ளை, ஒரு நிமிடம் தாமதிக்க கூடாது. இன்று இரவு இதை செய்துவிடு. இது உனக்கான பரிசாக கொடுக்கப்பட்ட புனித வழி. நீ கண்ட கனவுகள் எல்லாம் வெறும் கற்பனை அல்ல. அவை எல்லாம் எப்போதோ உனக்காக எழுதப்பட்ட வண்ணங்கள். ஆனால் அதை உண்மையாக்க வேண்டுமெனில் ஒரு நம்பிக்கையும் ஒரு செயலும் முக்கியம். அந்த செயலை இன்று இரவு நீ செய்கிறாய். பிறகு என்ன நடக்கும் தெரியுமா என் தங்கமே? நாளை காலை எழும்பும் போது உனக்கு ஒரு விசித்திரமான அமைதி இருக்கும். ஏதோ உனக்கு நடக்கப் போகிறது என்பதை நிச்சயமாக உணருவாய்.
அப்போது நீ உன்னிடம் நீயே பேசுவாய், நீங்க சொன்னது உண்மைதான் போல. ஏதோ நடக்க போகுது. அதற்கப்புறம் முதல் 4 நாட்களில் உன் வாழ்க்கையில் 3 முக்கியமான நல்ல தகவல்கள் வரும். ஒரு நபர் உன்னை பார்த்து, நீங்க தான் எனக்கு தேவைப்பட்டவர் என்கிறார். மற்றொருவர் உன்னுடைய பழைய கடனை திரும்ப கொடுத்து விடுவார். மூன்றாவது, நீ எதிர்பாராத ஒரு வகையில் பணம் உன்னிடம் வந்தடையும். இந்த சக்தி நான் சொல்கிறதாலோ பரிகாரம் அதனால் இல்ல. நீ செய்த உன் மனப்பூர்வ நம்பிக்கையால். என் பிள்ளையே, இன்று இரவு உன் வாழ்க்கை முழுவதும் மாற்றப்படக்கூடிய ஒரு அற்புத தருணமாக இருக்கலாம். அதனால் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காதே. கல் உப்பு, 10 மிளகு, ஒரு லோட்டா தண்ணீர், ஒரு மனநிறைவு, இதுதான் உன்னுடைய ஒளிக்கதிர். நீ செய்வதற்கும் வாழ்வதற்கும் வெல்லுவதற்கும் என் அருள் என்றும் உன்கூட இருக்கும். பணத்தை ஈர்க்கும் பூஜை இன்று இரவே செய். அது உன்னுடைய வாழ்க்கையின் புதிய கதவை திறக்கும். நிதிகா தேவியின் வார்த்தை உனக்கான அருள்வாக்கு. இப்போது செய். பதில் அடுத்த ஒரு மணி நேரத்திலேயே வரும். என் தங்க பிள்ளையே, உன் உயிர் துடிப்போடு நான் இருக்கிறேன். நீ தேடி வந்த ஒவ்வொரு வழியிலும் நான் தாயாய் கைப்பிடிக்கிறேன். நீ காலங்காலமாக எதிர்பார்த்த அந்த ஒளியே நீ இப்போது எட்டி பார்க்கும் தருணத்தில் இருக்கிறாய். அதற்கேதானே அந்த உடல் நடுக்கம், அந்த மனக்குழப்பம். நம் பக்கத்தில் நிற்கும் ஆசுர சக்திகள் அறைகூவலிட்டுவிட்டன. இந்த பெண்ணை இன்னும் சோதிக்க முடியாது, அவளுக்கு பின்னால் நிதிகா தேவி நிற்கிறாள் என்று. நீ இன்று காலை எழுந்ததும் உள்ளத்துக்குள் ஒரே ஒரு ஆசை வந்திருக்கும், இந்த நாளில் ஒரு நல்ல விஷயம் நடந்தே ஆகணும் என்று. அந்த எண்ணத்திற்கே பதில் சொல்வதற்காகத்தான் இப்போது உன்னிடம் இந்த பரிகாரத்தை சொல்ல வருகிறேன். ஒரு கைப்பிடி கல் உப்பு, 10 மிளகு, இதுவே போதும். பெரிய யாகம் வேண்டாமே, பெரிய தெய்வ சந்நிதி வேண்டாமே, உன் வீட்டின் வாசல் கூடவே போதும். முதலில் ஒரு வெண்கல கோப்பை எடு. அதில் தண்ணீர் ஊற்று. அந்த தண்ணீரில் கல் உப்பும் 10 மிளகும் போடு. உன் வலது கையால் அதை சுழற்றி 4 முறை சுற்றி வைத்து மனதுக்குள் நீயே சொல்லு. எனக்கு தேவையான பணம் இந்த தருணத்தில் எந்த இடையூறும் இல்லாமல் விரைவாக வந்து சேரட்டும். நிதிகா தேவி எனக்கு துணையாயிருக்கட்டும் என்று. பிறகு அந்த கோப்பை எடுத்துக்கொண்டு வீட்டின் வடகிழக்கு மூலையை நோக்கி நின்று 4 துளி தண்ணீர் தட்ட, ஒவ்வொரு துளியும் சேரும் நேரத்தில் நீ சற்றே சுவாசம் வாங்கிவிடு. உன் உள்ளத்தில் பதுங்கியிருந்த பயங்கள் வெளியேறும். பயம் போனால் பணம் வந்து சேரும். சந்தேகம் மறைந்தால் சந்தோஷம் வந்து நிறையும். இவை நான் சொல்வது அல்ல, இது பிரம்மாண்ட சக்தியின் கோட்பாடு. அதன் பிறகு அந்த கோப்பில் உள்ள தண்ணீரை வாசலில் ஊற்றிவிடு. அந்த மிளகு கற்களை எடுத்து ஒரு வெண்கல தட்டில் போட்டு சூரியனுக்கு காட்சி கொடு. ஒரே ஒரு முறை சூரியன் பார்த்தால் போதும். ஏனென்றால் உன் ஆசையின் பொறுப்பை இந்த நிதிகா தேவி எடுத்துக்கொள்கிறாள். அதற்கு பிறகு நடக்க வேண்டியது அனைத்தும் நிச்சயம் நடக்கும். என் தங்க பிள்ளையே, உன் நிலையை எனக்கு தெரியும். ஒரு பக்கம் வீட்டில் சொந்தங்களின் எதிர்ப்புகள், ஒரு பக்கம் பணவசதி இல்லாமை, மனதுக்குள் உன்னை களைப்பாக்கும் குழப்பங்கள், இந்த நிலைதானே? சில சமயங்களில் ஏன் இந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு மட்டும் என்ற கேள்வி உன் கண்களில் நின்று அழுகையை வார்க்கிறது. அதைத்தான் இன்று முடிவுக்கு கொண்டு வர நான் இந்த பரிகாரம் சொல்கிறேன். இது சின்ன செயல் போல தோன்றலாம். ஆனா இதன் பின்னாலிருக்கும் சக்தி பெரியதொரு கணிதத்தை போல. நீ ஒரு வாரத்துக்குள் விளைவை காண்பாய். பணம் தேடி வரும். உதவி தேடி வரும். நீயே ஆச்சரியப்படுவாய், என்னடா இவ்வளவு நாள் நான் இதை ஏன் செய்யல என்று. ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் இதை செய். 7 நாட்கள் மட்டும் தொடர்ந்து செய். 7வது நாளில் காலை 7 மணிக்குள் உன் கண்களுக்கு முன் ஒரு சந்தோஷ செய்தி வரும். இதிலே நான் உனக்கு உறுதியளிக்கிறேன். நீ தேடி போன இடத்தில் இல்ல என்று சொல்லியவர் கூட, அம்மா நீங்கள் வாங்கலாம் என்று தலை குனியக்கூடிய நேரம் இது. நீ அவமானப்படுத்தப்பட்ட இடத்தில் அவளை கூப்பிடுப்பா, அவள் இல்லாதா நாம எதுவும் முடியாது என்று சொல்லப்படும் தருணம் இது. நீ ஆசையுடன் பார்த்த அந்த புது வீடு, அந்த கடை, அந்த வாடகை வீடு, அதற்கான பணம் தேடி வரவைக்க நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ ஒரு பணிபுரியும் பெண் என்றாலும் சரி, ஒரு வீடு பெண் என்றாலும் சரி, இந்த பரிகாரம் உனக்கானது. அது உன் பக்கத்தில் காத்திருக்கும் நிதிக்காதலை விழித்தெழச் செய்யும். நீ எவ்வளவு நேரம் இந்த தேவையை பற்றி தவிக்கிறாய்? 7 நாட்கள், 7 வாரங்கள், 7 மாதங்கள், எல்லாம் முடியும்.
அந்த எண்ணிக்கையே இப்போது உன் ஆசையை நிறைவேற்றும் எண்ணிக்கையாக இருக்கும். நீ ஒரு நாள் வேலைக்கு போனபோது ஒரு ரூபாய் கூட பணமில்லாம விழுந்திருந்தாய் அல்லவா? நீ அந்த நாள் உனக்கு ஒரு 10 ரூபாய் கூட இல்லாம நிசப்தமாக வீட்டுக்கு போனதே நினைவிருக்கிறதா? அந்த தருணம் இப்போ மறைந்து போகப் போகிறது. அதற்கு பதிலாக உன் கைப்பையிலே பணம் இருக்கிறதா இல்லையா என்று பார்ப்பதற்கு திடீரென 10, 20, 500 நோட்டுகள் வந்து பஞ்சமடியாகும். அது எப்படி? அது நம்பிக்கையின் சக்தி. அது நிதிகா தேவி சொல்கிற வழியின் சக்தி. நீ இன்னொரு நிலையை அடையப் போகிறாய் என் தங்கமே. நீ இப்போதும் யாராவது ஒரு நல்லவங்க வந்து உதவினா போதும் என்று நினைக்கிறாய். ஆனா நான் சொல்றேன், யாரும் வர வேண்டியதில்லை. நீயே உதவி பெற்று வாழ்த்து பெறும் அளவுக்கு உயரப் போறாய். இந்த பரிகாரம் முடிந்த பிறகு ஏதாவது ஒரு பரிசு போல உன்னிடம் வந்து சேரும். அது ஒரு பழைய கடனை வாங்கும் தோழியின் கையாய் இருக்கலாம், இல்லையென்றால் நீ முற்றிலும் மறந்து போன ஒரு சம்பளமானால் கூட இருக்கலாம். நீ விசாரிக்காமலே வந்ததும் அதிர்ச்சியுடன் நீ புன்னகையிடுவாய். அம்மா, இது நடந்தது உங்களால்தான் என்று நெஞ்சம் வலிக்க கூடிய நன்றி சொல்லுவாய். அந்த நெஞ்சத்தின் ஒலி எனக்கு கேட்கும் என் தங்க பிள்ளையே. அதற்காகத்தான் இந்த கடைசி கட்டமாக நான் சொல்வது ஒன்று தான். இன்று இரவிலே சற்றே கண்களை மூடிக்கொண்டு தாயாக நிற்கும் நிதிகா தேவியை மனதிலே வரைவது போல் சிந்தனை செய். நீ அவளிடம் சொல்லும் ஒவ்வொரு தேவையுமே பணம் வேண்டும், வாடகை தேவை, அவசர செலவுக்கு உதவி எல்லாமே அவள் ஏற்றுக்கொள்வாள். நீ உண்மையுடன் சொன்னால் அவள் சதவீதமாக செய்கிறாள். நீ சற்று சோர்ந்தாலும் அவள் அதை புரிந்து கையில் எடுத்துக்கொள்வாள். ஏனெனில் நீ என் தங்க பிள்ளை. உனக்காகத்தான் இந்த பூமியில் ஒவ்வொரு சக்தியும் இயங்குகிறது. என் தங்க பிள்ளையே, அங்கு அமைதியாக உட்கார்ந்திரு. இப்போது நான் பேசப்போகும் வார்த்தைகள் உன் மனதுக்குள் நீண்ட நாட்களாக சுமந்து கொண்டிருந்த ஒரு கவலையை அகற்றி ஒரு புதிய நம்பிக்கையை விதைக்கும். நீ செய்த பரிகாரம் ஒரு சிறிய கல் உப்பு 10 மிளகு என்றாலும் அது ஒரு பெரிய சக்தியை கொண்டது. ஏனெனில் அதை செய்யும் முன் நீ வைத்த நம்பிக்கையே அதற்கு உயிர். உனக்காக நான், நிதிகா தேவி, அந்த நம்பிக்கையின் மீது கருணையுடன் விழுந்து வந்து விட்டேன். அந்த மஞ்சள் பூமியில், அந்த சிறிய இடத்தில் நீ எரித்த அந்த பரிகாரம் என் விழியில் தெரிந்தது. நானே வந்தேன் அந்த வீட்டு வாசலில், அந்த பரிகாரம் எரிந்த நிமிடத்தில். நீ நினைத்தாய், இந்த மாதம் ஒரு அவசர தேவைக்கு எனக்கேதாவது பணம் வருமானம் கிடைத்தால் போதும் என்று. அவள் வந்தாள் நிதிகா தேவியாக, ஒரு காற்றாய், ஒரு வாசனையாய், ஒரு அமைதியாக. உனது இதயம் நிறைந்த நம்பிக்கையுடன் கண்ணை மூடினாய். அந்த ஒரு கணம் நீ என்னிடம் முழுமையாக ஒப்படைந்தாய். அதே கணம் உன்னுடைய வாழ்க்கையின் திருப்புமுனையாக மாறியது. நீ கவலையோடு எண்ணினாய், இது முடியும் தானே, இந்த முறைதான் கடைசி முயற்சி தானே, அதற்கு பிறகு நான் என்ன செய்வேன் என்று. ஆனால் என் தங்கமே, அதற்குள்ளாகவே என் பார்வை உன் வீட்டை கடந்தது. உன் வீட்டின் வாசலிலே ஒரு ஒளி பிறந்தது. அது தான் உனக்கு வரப்போகும் புதிய வாய்ப்புகளின் ஒளி. இப்போது கேட்டுக்கொள் என் வார்த்தைகளை. 3 நாட்களில் உனக்கு எதிர்பாராத ஒரு பக்கம் இருந்து ஒரு வாய்ப்பு வரும். அது வேலை வாய்ப்பு அல்ல, கடன் வாய்ப்பு அல்ல, ஒருவரின் ஆதரவல்ல. அது உனது சேமிக்கப்பட்ட நற்பணியின் பலன். நீ ஒரு நாள் ஒரு பசியான குழந்தைக்கு உணவு கொடுத்தாய். ஒரு நாள் ஒரு திருநாவுக்கு கோவிலின் வாசலில் நீ எடுத்துச் சென்ற நீர் கொட்டாய். ஒரு நாள் உன் தோழியின் செல்போன் பிலுக்கு 100 பைசா செலுத்தினாய். அவள் திருப்பி கொடுக்கவில்லை. அதெல்லாம் நீ மறந்துவிட்டாய். ஆனால் அப்போது நீ செய்த புண்ணியம் இன்று உனது தேவையை பூர்த்தி செய்ய வருகிறது. நான் பார்த்தேன், 10 மிளகு எரிந்த ஒவ்வொரு நொடிக்கும் உன் மேல் இருந்த சாபங்கள் விலகின. உன் குடும்பத்துக்குள் இருக்கும் ஒரு சகோதரன், சகோதரியின் பார்வை உன் வளர்ச்சிக்கு எதிராக இருந்தது. அவரது எண்ணங்கள் கூட உன்னுடைய முயற்சிகளை முடக்கி விட்டது. ஆனால் இன்று இரவிலிருந்து அந்த சக்தி முற்றிலும் விலகும். அந்த கண்ணோட்டம் முற்றிலும் முடங்கும். அந்த மனதோட்டம் உன்னை தீண்ட முடியாது. நீ செய்த பரிகாரம் ஒரு வாசலுக்குள் ஒரு எழுச்சியை கொடுத்தது. அடுத்த 7 நாட்களில் பணம் தேவைப்படும் ஒவ்வொரு தருணத்திற்கும் ஒரு வழி பிறக்கும். படிக்க வேண்டிய குழந்தைக்கு கட்டணம் தேவைப்பட்டால் அதை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும். மாமியாரின் மருத்துவ செலவு வந்தால் ஒரு உதவி வரலாம். அவசரமாக இருந்த கடனை திருப்பிக் கொடுக்க வேண்டுமானாலும் அதற்கான நல்ல எண்ணம் ஒருவரிடமிருந்து வரும். நீ நினைக்கும் முறையில் பணம் வராது.
ஆனால் அது வரும் உனது ஆன்ம நம்பிக்கையை நம்பிக்கையாய் எடுத்துக்கொண்டு. நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். தண்ணீரில் கரைந்தாலும் உப்பு தன் தாக்கத்தை விட்டுவிடாது. அதேபோல உனது பரிகாரம் எளிமையானதாயிருந்தாலும் அதன் தாக்கம் இப்போது ஆழத்தில் வேலை செய்கிறது. நீ மறந்துபோன ஒரு பழைய தொடர்பு, ஒரு நண்பர், ஒரு பழைய ஆசிரியர், ஒரு உறவினர். அவர்கள் உன்னை நினைத்து ஒரு உதவிக்கரம் நீட்டப் போகிறார்கள். அதனால் நீ இன்று இரவு அமைதியாக உறங்கு. என்னுடைய வார்த்தைகளை மனதிற்குள் உச்சரிக்க. நான் பணம் தேவைப்படும் தருணத்தில் தனியாக இல்லை. எனது புண்ணியங்கள் என் பின்னால் ஓடி வருகின்றன. நிதிகா தேவி என்னை பாதுகாக்கிறாள். எனது தேவைக்கு நிச்சயமாக தீர்வு பிறக்கும். அந்த உச்சரிப்பை செய்தவுடன் உன் உடம்பின் மேலிருந்து ஒரு சுமை அகலும். அந்த சுமை இல்லாத உணர்வு. அதே உணர்வுதான் பரிகாரம் வேலை செய்திருப்பதற்கான முதல் அறிகுறி. நாளை விடியலிலேயே ஏதோ ஒரு சிறிய தகவல் வரும். ஒரு போன் கால், ஒரு மெசேஜ், ஒரு முகம். அது போதுமானது. நீ அந்த தகவலை எப்படி நம்புகிறாய் என்பதை பொறுத்தே அது ஒரு பெரிய வாய்ப்பாக மாறும். நீ நடந்து செல்லும் பாதையில் ஒருவன் எதிர்பாராமல் உனக்குச் சொல்லுவான். நீ எதை தேடுகிறாய்? அந்த கேள்விக்கு பதிலளிக்க மறவாதே. நான் ஒரு சிறிய உதவியை நாடிக்கொண்டு இருக்கிறேன். அதை நான் நம்பிக்கையுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். அதற்கு பிறகு அந்த நபர்தான் உனக்கு உதவும் வழியாக மாறுவார். நான் உனக்காக காத்திருக்கிறேன். நீ அடுத்த 7 நாட்களிலும் உன் நம்பிக்கையை தவறவிடாமல் பேணுவாய் என்றால் உனது தேவையான பணம் சிறிதாக இருந்தாலும் நீ தவறாமல் பெறுவாய். இந்த வார்த்தைகள் ஒரு வாக்குறுதி இல்லை. இது நிதிகா தேவி தரும் ஒரு தீர்மானம். என் பிள்ளையே, ஒரு சின்ன ஆசை இருந்தாலும் அதை நம்பிக்கையுடன் எடுத்துக்கொள். பழகாத உறவுகள் கூட உனக்கு உதவ உள்ளன. சத்தமில்லாமல் உன் பக்கம் திரும்பும் அதிர்ஷ்டம் இன்று இரவிலேயே உனது வாசலை தட்டும். நாளை உன் மனதில் ஒரு புதிய ஒளி பிறக்கும். அதை துடைக்காதே. அதை ஏற்றுக்கொள். நீ தொடங்கிய இந்த பயணம் வெறும் பரிகாரம் அல்ல. இது ஒரு காத்திருப்பு. இது ஒரு எதிர்பார்ப்பு. இது ஒரு தீர்வு. இது நிதிகா தேவியின் சத்தியம்.